ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொண்டு வருவதாக. இந்த நாளில் உங்களோடு நான் தியானிக்க விரும்புகிற ஆண்டவருடைய வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நம்ம எல்லோருக்கும் நன்கு அறிமுகமான ஒரு வார்த்தை. ஆண்டவராகிய கர்த்தர் கிதியோனுக்கு தரிசனமாகி அவனோடு பேசுகிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, இஸ்ரவேலரை மீதியானுடைய கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள். முதலாவது இந்த சூழ்நிலைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை அறியாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஆண்டவராகிய கர்த்தர் யோசுவாவுக்கு பிறகு, யோசுவாவின் நாட்களிலே அந்த ஜனங்கள் கானானின் தேசத்தை சுதந்திரித்த பிறகு பின்னிருந்த ஜெனரேஷன் தேவனை கொஞ்சம் கொஞ்சமாய் முற்றிலும் மறந்து போனார்கள். ஆனால் சில நேரங்களில் ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாய், தன்னுடைய யுத்த வீரர் மூலமாய் ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பு கொடுத்தார். இந்த நிலைமையில் தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுகிறவர்கள் ஒரு 90% 90% பாகாலை வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவளுக்கு கர்த்தர் பிடிக்கவில்லை, தேவன் யார் என்று தெரியவில்லை, ஆண்டவரை அறிகிற அறிவில்லை. ஆகவே தேவனை அறியாதபடி, தேவனை மறந்து, தேவனுக்கு தூரமாகி அவள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த வேளையில் என்ன செய்கிறார்கள்? மீதியானவர்கள் அந்த நாட்டிலே ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள், அடிமைப்படுத்தி வைத்து இருக்கிறார்கள். இதில் தான் அந்த கிதியோன் இருக்கிறார். அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதைத்தான் செய்யணும். குறிப்பாக ஒரு ஊருக்கு போனால் சரி, ஒரு அறுவடை பண்ணாலும் சரி, அவனுடைய பெர்மிஷன்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆகவே இப்படி இந்த ஜனங்கள் கலங்கி கொண்டு இருக்கிற வேளையில் இந்த கிதியோனுடைய சிச்சுவேஷன் நம்ம எடுப்போம்னு சொன்னால், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அவன் அறுவடை பண்ண போகலை. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வீட்டில் சொல்லிவிடுங்க, எப்பா நாளைக்கு ஒன்றுமே இல்லை, நீ என்ன பண்ணுவோ தெரியாது, காலையில் எழுந்திரிச்சு போய் அறுத்தா அவன்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் அறுக்கணும். அதனால் அதிக இருட்டோடு எழும்பு போய் கொஞ்சம் கோதுமை மணிகளை கொஞ்சம் அறுத்து கொண்டு வாப்பா, நம்ம வீட்டில் நம்ம சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாப்பாட்டுக்காக பேரண்ட்ஸால் அனுப்பப்பட்டவன் தான் கிதியோன். அவன் என்ன பண்ணுறான்? நைட்டாக போய் ஒரு அறுவடை பண்ணலை, கொஞ்சம் சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு வர அவன் போகிறான். அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய தூதனானவன் அவனுக்கு தரிசனமாகிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்ன உடனே அவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். அவன் கேட்குறான், போங்கய்யா, நல்ல வார்த்தை சொன்னீங்க, போங்க. கர்த்தர் எங்களோடு கூட இருப்பாரானால் நாங்கள் ஏன் இப்படி பயந்து வாழணும், பயந்து சாங்கணும்? அந்த வேளையில் தான் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. அநேக நேரங்களில் நம்முடைய பலம் நமக்கு தெரியுதில்லை, மற்றவங்களுடைய பலத்தை யோசித்து பார்த்து வாழ்க்கையில் முன்னேறவே முடியலைங்க. நிறைவுடைய வாழ்க்கையை பாருங்களேன். ஒரு கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது கூட இதுதான் ஜபக்குமார், இதுதான் அவருடைய தோற்றம் நினைக்க மாட்டோம். நம்ம யாரையாவது மனசில் வச்சுருப்போம், யாராவது ஒரு ஹீரோ வச்சுருப்போம், யாராவது ஒரு அம்மா வச்சுருப்போம். அவங்க மாதிரி என் முடிவு இருக்குதா, அந்த அக்கா மாதிரி என் முடிவு இருக்குதா, அந்த நடிகை மாதிரி என் முடிவு இருக்குதா என்றெல்லாம் நினைப்பது உண்டு இல்லைங்களா? மும்பையில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி மும்பையில் ஒரு ரெஸ்டாரண்ட் சாப்பிட போகும்போது கை கழுவு எடுத்து போனோம். அப்போது அதில் மேலே இப்படி ஒரு போர்டு வச்சுருந்தாங்க, ஐயா நீங்கள் பார்ப்பதற்கு இந்த நடிகரை போல இருக்கிறீர்கள், ஆகையால் சிகை அலங்காரம் செய்து கொள்ளாதீர்கள். அதாவது சாப்பிட்ற இடத்துல, கைகள் இடத்துல தலை சிவக்கூடாதுன்றக்கு அவன் சொல்கிறான், இந்த நடிகரை போல இங்கே இருக்கிறீங்க, ஆனால் தயவு செய்து இங்கே தலையை சிவாதீங்க, அவ்வளோதான். அப்போது நம்ம மனுஷ வாழ்க்கையை அடுத்தவங்கள பார்த்து அடுத்தவங்கள காப்பி அடித்து இவெல்லாம் இருக்கானே, நான் என்ன பண்ணுறதுன்னு யோசித்துட்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்லுங்க, உனக்கு இருக்கிற பலத்தோட இப்போ. அன்றைக்கி தோல்விக்கு காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுடைய தோல்விக்கு காரணம் என்ன? 8ஆம் 14ஆம் அதிகாரத்தை பாருங்கள். ஆண்டவர் சொன்ன, நான் கொடுக்குற கானான் தேசத்தை சுற்றி போய் பாருங்கப்பா, நல்ல தேசம் பாருங்கன்னு சொல்லி சுற்றி பார்க்க அனுப்புகிறார்கள்.
எப்படி இருக்குது? பெஸ்ட்டு தானா? ஒரு இடத்துல ஒரு வீடு வாங்குகிறோன்னா அந்த வீடு ஃப்ளாட் எப்படி இருக்குது, எப்படி இருக்குது அந்த வீடு எல்லாம் கேட்போம். அதை மாதிரி அனுப்பி வைக்கிற போய் பாரு நான் உனக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக வச்சுருக்கேன்னு சொல்லி. இவன் அங்கே போய் அந்த தேசத்தை பார்த்து இவன் கால்குலேட் பண்ணுறான். ஏய், ராட்சஸ் இருக்காண்டா, எமோரியன் இருக்காண்டா, ஐயோ ஏனோக்கின் புத்திர கூட இருக்கிறாங்க. அழுதான். ஆண்டு என்ன சொன்னார்? சுற்றி பாரு, நான் உனக்கு வச்சிருக்க பெஸ்ட்டை பாருனாரு. இவன் ஒஸ்ட்டை பார்த்துட்டு வந்து சொல்கிறான். இது யார் பார்த்து? எதை பார்க்க வேண்டும்? அங்கே உள்ள கனிகள் நல்லா இருக்கிறதா, நீரோட்டம் நல்லா இருக்கிறதா, இந்த இடத்துல நம்ம குடியிருந்தா எப்படி, இதைத்தான் யோசிக்கணும். இவன் யோசிக்க வேண்டாத எல்லாம் யோசிக்கணும் இல்லையா? நம்முடைய திருச்சபை சொல்லுவாங்க, நான் செய்ய தகுந்த வேலை செய்யாமல் செய்ய தகாத வேலையே செய்கிறோம், எங்களுக்கு சுகமே இல்லை, ஆனாலும் கர்த்தாவே என்னவாங்க. நீங்கள் கேட்டிருக்கலாம். இன்னைக்கு இதை போல அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்? அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கர்த்தர் தெரியல. அங்கே அந்த யோனோக்கியர் இருந்தாங்க, அங்கே அந்த ராட்சசர் இருக்காங்க, எமோரியர் இருக்கிறாங்க. இதுதாங்க வாழ்க்கையில் பாருங்க. அனுப்பிவிட்டது கர்த்தர். அந்த அனுப்பிவிட்ட கர்த்தரை அறியாமல் அங்கே நடந்து கொண்டிருந்த உலாவி கொண்டிருந்த மக்களை பார்த்தாங்க. இதானுங்க வாழ்க்கையில் பிரச்சனை. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை வருது? ஏன் நெருக்கம் வருது? ஏன் முகத்தை ஏன் கண்ணாடி காட்டலை? யார் முகத்தையே காட்டுது? அதாங்க பிரச்சனை இல்லைங்களா? நீங்கள் பைபிளை இன்னும் வாசித்து பாருங்க. சவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். அவன் பின்னாடி பயங்கரமான டீம் ஒர்க் இருக்குது. பெரிய யுத்த வீரர்களாக இருக்கிறாங்க. யோனாத்தன் போன்ற அருமையான அற்புதமான வீரர்களாக இருக்கிறாங்க. கோலியாத்தை வந்து சத்தம் போடுறான். ஏய், உங்கள் ஆண்டவர் எங்கடா அப்படின்னு கேட்குறான். எல்லாரும் பேசுகிறானே, அவன் பட்டயத்தை பற்றியலானே, எவ்வளோ பெரிய ஈட்டி வச்சுருக்கான், எவ்வளோ பெரிய வாழை வச்சுருக்கான், எவ்வளோ பெரிய கத்தி வச்சுருக்கான், அவன் போட்டுக்க தலை கவசத்தை பார்த்தியலா, என்ன நம்ம நிற்க முடியாதுண்ணே, அவன் காலில் போட்டு கலசத்தை பாருங்க, அவன் கால், அவன் கை, அவன் ஆயுதம், அவன் தலை, இதை தான் பார்த்தாங்க. அப்படியே நடுங்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, அவர் ஒரு சின்ன பையன். பைபிள் அழகாக சொல்லு, சிவந்த மேனையும் அழகும் உள்ள ஒரு தாவீது பார்க்குறான். அவன் பார்வையில் அந்த கோலியாத்து ஒரு ஆளாகவே தெரியல. அது நினச்சவா, கோலியாத்து போங்கடா, கோலியாத்து ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற என் கர்த்தர் அல்லவா, அவரை விட பெரியவர் இந்த உலகத்தில் யுத்தத்திற்கு வல்லவர் உண்டா, அவர் பேர் யெகோவா நீசி, பராக்கிரம் உள்ள தெய்வம், அவரை முன்னாடி வச்சுருந்தான். ஆனால் கோலியாத்து ஒரு மேட்டராக தெரியல, அவனுக்கு ஈஸியாக ஜெயித்துட்டான். அன்றைக்கு காலை பேசுவான்னு சொன்னாங்கல்ல, கர்த்தர் நமக்கு அந்த தேசத்தை கொடுக்க பிரியமாக இருக்கும்போது நம்ம சுகந்தரிப்போம். இன்றைக்கி எனக்கு அருமையானவனே, நீ ஒன்று எப்படி பார்க்குற? மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்குறியா? உன் சூழ்நிலை வச்சு உன் வாழ்க்கைக்கு மதிப்பீடு போடுகிறாயா? அன்னைக்கு கிதியோன் அதைத்தான் செய்து கொண்டிருந்தான். தனக்கு மதிப்பீடு என்ன, தன்னுடைய வாழ்க்கை என்ன என்று கலங்கி கொண்டிருந்தான். அப்படி ஆண்டவர் சொல்லுற ஒரே ஒரு வார்த்தை, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. எனக்கா? மைசெல்ஃப், நானா? முடியாதுங்க. உனக்கு இருக்கிற, ஆண்டவர் எப்பவுமே இல்லாத காரியத்தை வச்சு அற்புதம் செய்கிறவர்ல, இருக்கிற காரியத்தை வச்சு தான் அற்புதம் செய்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு தடியை வச்சு நம்ம ஆள் அலைஞ்சான் மோசே, ஹாய் 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 ஆட்டம் வச்சுருந்தான். ஆண்டவர் சொன்ன, அந்த தடியை விட்டுறாடா, அதான்டா உனக்கு அற்புத கோலா மாறப்போகுது. பிரைஸ் தி லார்ட். ஆடு மேய்க்கிற தடியை அற்புத கோலாய் மாற்றினவர் என் ஆண்டவராகிய கர்த்தர். அந்த கோலை போடுறான், பாம்பாகுது, அதை கையில் பிடிக்கிறான், தடி ஆகுது, அந்த கோலை நீட்டுறான், செங்கடை இரண்டாக பிளக்கிறது. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. ஏன் அடுத்தவங்க பலத்தை இமிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயாட்ட போகுமா, பிரதர்கிட்ட போகுமா, பிரசங்காட்ட போகுமா, அதிரடி பிரசங்காட்ட போகுமா? உனக்கு என்ன இருக்கிறது? வாட் யூ ஹேவ், வாட் யூ ஹேவ், உன்ட்ட என்ன இருக்குது? அன்றைக்கி ஒரு தீர்க்கதரிசியின் புத்தி வந்து அழுறான் எலிசா கிட்ட. என் ஊழியக்கார் ரொம்ப ஊழியம் செஞ்சு என்னென்ன ஊழியம் உண்டு அத்தனை ஊழியம் செஞ்சு, இல்லையா, நம்ம ஊழியக்காரங்க பாடுற மாதிரி நான் டிவி ஊழியம் செய்கிறேன், அந்த ஊழியம் செய்கிறேன், எக்ஸ்ட்ரா பணங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி, இப்படியே வாழுறான்.
எல்லாமே அனுப்பி முடிச்சாச்சு. அவன் கேட்குறான், உன்ட்ட என்ன இருக்குது? என்னய்யா உன்ட்ட என்ன இருக்குது? ஆனால் அந்த அம்மாவுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அவள் சொல்கிறா, எண்ணெயை தவிர வேற ஒன்றும் இல்லை. எலிசா சொல்கிறான், தட் இஸ் இனஃப், அது போதும். என்னது எண்ணெயா? அது வெண்ணெயா? அது வெண்ணெய் இல்லை, எண்ணெய் இல்லை. எண்ணெய் இருக்கா? இருக்கு. காலியான பாத்திரங்களை வாங்கு, ரூமுக்குள்ளே போ, கதவை பூட்டு, அந்த எண்ணெயை ஒவ்வொரு பாத்திரத்தில் ஊற்றுனா. பிரைஸ் தி லார்ட். அற்புதம் நடந்தது, அற்புதம் நடந்தது. இல்லாததை நினைச்சு அழுதுகிட்டு இருக்க சகோதரனே, உனக்குள்ளே தேவனுடைய வல்லமை இருக்கிறது. கர்த்தர் உனக்கு தந்த உத்தியோகம் ஆசீர்வாதமான உத்தியோகம், உனக்கு தந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமான பிள்ளைகள், உனக்கு தந்த குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமான குடும்ப வாழ்க்கை. இதை வச்சுக்கிட்டு இல்லா நினச்சி அழுதுகிட்டே இருக்கிறேன், ஏங்கிக்கிட்டே இருக்கே, எனக்கு அது இல்லையே, பக்கத்து வீட்டுக்கான பயமுட. உனக்குள்ளே இருக்கிறத பாரு. அந்திரேயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க, பைபிளில் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் திரளான ஜனங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள போஷிக்கணும். என்ன செய்யறது? ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறான். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையிலே 2 மீன்களும் 5 அப்பங்களும் இருக்கிறது. தோ மச்சிலி 5 ரொட்டி, 2 மீன் 5 ரொட்டி. ஆனால் இது எம்மாத்திரம்? ஆண்டு சொல்றாரு, இது எம்மாத்திரம் கிடையாது, இதான் எல்லாத்தையும் போஷிக்கிற பாத்திரம் என்று கர்த்தர் அற்புதம் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். உனக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவராகிய கர்த்தர் உலர்ந்த எலும்புகள் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போறாரு. இவனுக்கு கைகாலெல்லாம் நடுக்குது. ஐயோ, எலும்பு கூட்டத்தில் கொண்டு வந்து விட்டுட்டாரே. தீர்க்கதரிசியை பார்த்து கேட்குறாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமா? எதுக்கு நமக்கு இந்த பிரச்சனை? நம்ம நல்லதுன்னு சொல்ல வேண்டாம், கெட்டதுன்னு சொல்ல வேண்டாம், அது உமக்கே தெரியுறேன். டேய், அப்படி இல்லைப்பா, உன் வாய்களை திறந்து எலும்புகளே உயிரடையுங்கள் என்று சொல். ஹல்லேலூயா. இவனுக்கு ஆச்சரியம். வாயை திறந்து எலும்புகளே ப்ளீஸ் என்ன சொன்னான்னு தெரியல, உயிரடையுங்கள் என்று சொல்கிறான். எலும்புகளுக்குள்ளே அசைவு வருகிறது. ஆவியை பார்த்து போன்னு சொல்லு சொல்கிறான். இவனை கொண்டே, இவனுக்கு தான் தெரியுது, அதுக்கு பிறகு தெரியுது நம்மகிட்ட இவ்வளவு வல்லமை இருக்குதா, நம்மகிட்ட இவ்வளவு அற்புதம் இருக்குதா. நண்பர்களே, நமக்குள்ளே இருக்கிற அநேக நேரத்துக்கு நமக்கு தெரியாது. ஆரம்பத்தில் ஆண்டவர் ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது ஆங்காங்கே ஞாயிற்றுக்கிழமையில் கிராமங்களில் போய் ஊழியம் செய்வோம். எங்களுக்குன்னு சொல்லி ஒரு தலைவர், ஒரு ஆசிரியர் உண்டு. அவர் வந்து நாங்கள் பாட்டெல்லாம் பாடணுன்னு சில சமயங்களில் சில இடங்களில் போய் சாசுகள் ஆடும், இதாகும், அப்படிலாம் நடக்கும். நாங்கள் சும்மா அப்படி பாட்டு பாடி ஏசுவின் நாமம் இணையான இந்த மாதிரி பாட்டு படிப்போம். எந்த நாவில் புது பாட்டு அப்படின்னு பாட்டு படிச்சுட்டு இருப்போம். சார் வருவார், பிரசங்கம் பண்ணுவார், அசுத்தாவிகளை துரத்துவார். ஒரு நாள் சார் நீங்கள் முன்னாடி போய் அந்த இடத்துல நில்லுங்கடா, ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருக்கு, நான் வந்துடுறேன்னார். நாங்கள் ஒரு பாட்டு பாடினோம். 2ஆம் பாட்டு நடக்கிற வேளையில் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. ஒரு அம்மா எங்கேருந்தாலும் தெரியாது, என்னை போல் ஒரு கனத்த அம்மா வந்துச்சு, முடி அப்படி தூரி போட்டுக்கிட்டு ஒரு ஆட்டம் ஆடிச்சு பாருங்க. நாங்கள் பாட்டை நிப்பாட்டி ஓடிடலான்னு நினச்சோம். அது சொல்லுது, தலை விரிச்சு ஆட்டு, ஏய் பாடு, மறுபடியும் ஆடுது, பாடு, மறுபடியும் ஆடுது. நாங்கள் அப்படியே கை காலெலாம் நடுங்கி போயிருக்கோம். கொஞ்ச நேரம் ஆடிக்கிட்டு, டேய் ரொம்ப நேரம் ஆடிட்டேன், என்னை அவுத்து விடுங்கடான்ச்சு. நாங்கள் அவுத்து விட, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னோம். சரி சரி, அப்படி சொல்லாதடா, இயேசுவின் நாமத்தை போன் சொல்லு. யார் நமக்கு டீச் பண்ணுறது? நாங்களாம் சந்தோஷம், ஒரே வார்த்தை, இயேசுவின் நாமத்தால் போ, இப்போ நான் போகிறேன்னு போயிட்டு. பிரைஸ் தி லார்ட். அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சுது, எங்களுக்குள்ளேயும் விட்டு வல்லமாக இருக்குது இயேசுவின் நாமத்தால். நீ உன் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க, அடுத்தவங்களை பாட்டு விடுறத, உனக்குள்ளே தேவ வல்லமை இருக்கிறது, உனக்குள்ளே தேவ கிருபை இருக்கிறது. ஹேவ் யூ எவர் ஃபைண்ட் அவுட்? அதில் எப்படியா அறிஞ்சிருக்கிறியா? உனக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமை. எனக்கு அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அவன் சொல்லுகிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஐ கேன் டு ஆல். பிலிப்பியர் 4:13 தைரியமாய் சொல்கிறான்.
நான் சாதாரணமானவன் தான். ஆனால் என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து பயங்கரமான தேவன், அசாதாரணமான தேவன். இன்றைக்கி உனக்குள்ளே தேவ வல்லமை இருக்கிற பிள்ளை, தேவனுடைய பிள்ளையே, ஏன் பயப்படுற? ஏன் கலங்குற? உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும். எப்பவும் சொல்லு, இல்லையா, இல்லாத நினச்சி இல்லையே, எனக்கு வீடு வாசல் இல்லையே, எனக்கு சொத்து சுகம் இல்லையே. உனக்குள்ளே என்ன இருக்கிறது? அது நிமித்த நீ சந்தோஷப்படணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு தடவை மிகுந்த வியாதிப்பட்டிருந்த, பலவீனப்பட்டிருந்த ஒரு மனுஷனை சந்திப்பதற்காக நான் போன ஒரு இளைஞன். திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, கை கால் எடுத்துகிட்டு போயிடுச்சு, போதகராக இருக்கிறார். அப்போ அந்த இளைஞனாகி அந்த போதகர் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கான்னு கேள்விப்பட்ட உடனே ஆஸ்பத்திரியில் பார்க்கக்காண்டி போனாச்சு. ஐயோ, இந்த வயசு கை கால் எடுத்துடுச்சே. ரொம்ப துருதுருப்பான ஒரு இளைஞன் ஊழியக்காரன். அவனை பார்க்க போனேன். அவன் ரூமுக்குள்ளே போனவனை சத்தம் போட்டு பிரைஸ் தி லார்ட்னா. எனக்கு ஆச்சரியம், கை கால் இழுத்துட்டுனாங்க, சத்தம் போடுறானே. அவன் உள்ளே போனேன்னு சொன்னான், என்ன சாத்தான், என் கை காலெல்லாம் எழுதான், வாய் ரெடியாக இருக்குண்ணே, வாய் அடைக்க அவனுக்கு சக்தி இல்லை, அதனால் இது போதும்னே. நான் பிரைஸ் தி லார்ட். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனுக்கு இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும். இன்னைக்கு உன்கிட்ட என்ன இருக்குது? சுவாசம் இருக்குதா? வாழ்க்கை இருக்குதா? இது போதும். பிரைஸ் தி லார்ட். இதுக்கு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தா உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாறுதல் வருங்க, நிறைய விடுதலை வரும். வீணான புலம்பல், வீணான கண்ணீர், வீணான சஞ்சலங்கள் இருக்கார். நிறைய பேருக்கு நம்ம வல்லமையை நம்ம கண்டுகொள்ளதில்லை, அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதே கிடையாது. எனக்குள்ளே இல்லை இருக்கு, எனக்குள்ளே என்ன இருக்கு? எனக்கு அருமையானவர்களே, என் வாழ்க்கையில் ரொம்ப நாள் அப்படி தான் நான் ஓடிக்கிட்டு இருந்தேன். ஒன்றுமே இல்லை, நம்ம சாதாரண ஆளுங்க. ஏதோ கொடிய வியாதினால் நம்ம பாதிக்கப்பட்டு இப்போ ஆண்டவர் எழுப்பி விட்டுருக்கிறாரு. அப்படியே உலாவிட்டு இருந்தேன். சென்னைக்கு போனேன், வேதாம் கல்லூரியில் படித்தேன், போதரோடு தொடர்பு கொண்டேன். ஆனால் ரொம்ப பக்குவமாக நடந்துக்குவேன். பச்சை தண்ணி, பிளைன் வாட்டர், ஒன்றுமே சாப்பிடாது. தண்டவாணி நகையே, கரம்பாணி, சுடுதாணி தான் குடிப்பேன். நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது, அதெல்லாம் குடிச்சிக்காது. ஐஸ்கிரீம், அந்த கரவை விட்டுட்டேன். ஒரு காலத்து ஐஸ்கிரீமாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ சாப்பிட்டேன்னா அவ்வளோதான், அடுத்த நாளே வந்து ரத்தம் வாந்தி, வேண்டாம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தேன். சாப்பாடை பார்த்து சாப்பிட்டேன். இப்படிதான் ஓடிச்சு. ஆனால் என்ன ஆனந்தம் என் இயேசு தருகிறார் அப்படின்னா பாட்டெலாம் படித்தேன். ஆனால் பயம். ஒரு நாள் நான் பணிபுரிந்த அந்த ஊழியத்தில் ஒரு அமெரிக்காவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி ஒருவர் வந்திருந்தார். அவர்கிட்ட சொன்னாங்க, அவர் தங்கியிருக்க விட்ட உங்களை அசஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த பையன் கூட இருப்பான், என்ன ஹெல்ப்னாலும் அவன்கிட்ட கேளுங்க, அவனை ஹெல்ப் பண்ணுவான். ஏன்னா நிறைய ஊழியர்கள் வந்திருந்தாங்க. அப்போது அந்த ஊழியருக்கு உதவி செய்கிறதுக்கு, ஏன்னா எங்கேயா கூட்டு போகிறதுக்கு உதவியாளராக நான் போனேன். அப்போ ஒரு நாள் கேட்டார், ஃப்ரீயாக உட்கார்ந்தார். கேட்டார், ஹே ஜென்டில்மேன், லெட் மீ நோ அபவுட் யூ, டெல் சம்திங் அபவுட் யூ, உன்னை பற்றி சொல்லுப்பா ஏதாவது. நான் உடனே சொன்னேன், இந்த வருஷத்திலே நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் பலவீனமான ஒரு பாத்திரம், எனக்கு நரம்பு தளர்ச்சி உண்டு, கொடிய டிவி வியாதி உண்டு, அடியேன் பாதிக்கப்பட்டு சுகமாய் இருக்கிறேன். இப்பொழுது நான் பக்குவமாய் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். அவர் கொஞ்ச நேரம் கேட்டுச்சு, விழுந்து சிரிச்சார். ஆர் யூ ஹீல்டு? நீ சுகமாக இருக்கிறியான்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆமாம், கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நான் இப்பொழுது சுகமாக இருக்கிறேன். ஹே, then why you are like this? ஏன் இப்படி இருக்கிற? இல்லைங்க, நான் சுடு தண்ணின்னா சாப்பிடுவேன், குளிர்ந்த தண்ணி குடிக்க மாட்டேன், ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன், சாப்பாடு எண்ணெய் விளையமான சாப்பாடே சாப்பிட மாட்டேன். அவர் சொன்னார், ஆர் யூ ஷுவர் அபவுட் யுவர் ஹீலிங்? உன் சுகத்தை பற்றி உனக்கு தெரியுமா? உறுதியாக தெரியுமா? நான் உனக்கு ஒரு டானிக் தர விரும்புகிறேன்னார். நான் என்னமோ மாத்திரை மருந்து கொடுப்பார் போல, வெளிநாட்டில் கொண்டு வந்திருக்காரு, அமெரிக்காவிலேருந்து ஒரு பாட்டில் எடுத்து திறந்து வாயில் ஊற்றுவார்னு நினச்சேன். அவர் பைபிளை திறந்தார். பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அவர் சொன்னார், இப்போ இங்கே சும்மா தானே இருக்கிறேன், ஒரு நல்ல ஸ்ட்ராங் காஃபி ஒன்று ஆர்டர் பண்ணேன், காஃபியை குடிச்சிக்கிட்டு இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருந்தார். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், நான் எந்திரிச்சு வர வரையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னார். என்னடா தொல்லி ஆயிடுச்சு, வசனம் படிப்பாக அது சொல்லுவாக கலக்கும் அப்படின்னு நான் மனசில் நினச்சேன்.
நான் சொல்ல ஆரம்பித்தேன். டீயை குடிச்சிக்கிட்டு அப்படி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அவர் சொன்னார், நீ சொல்லிட்டா ரொம்ப சந்தோஷம். சொல்கிறது மட்டும் இல்லை, நம்ம விசுவாசம் கிரியையில் இருக்கணும். உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமோ அப்படின்னாரு. பிடிக்கணும். டா ஐஸ்கிரீம் போய் சாப்பிட போகிறோம். மனசில் சொல்லுது, வேண்டாம் வேண்டாம் ஜெயக்குமார், அவர் ஏதோ சொல்லிட்டு போவார், நீ சாப்பிட்டானா நீ சத்தாடா, நாளைக்கு உனக்கு ஆஸ்பத்திரியில் ட்ரிப் ஏற்றுற அளவு வந்துடும், அவர் சொல்லிட்டு போகிறான்னு நீ தான்னாரு. அவர்கிட்ட நான், நோ தேங்க்யூ ஸோ மச். நோ, வாட் த பைபிள் சேஸ், ஐ கேன் டூ ஆல் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். ஐஸ்கிரீம் எடு, கண்ணை மூடு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே நான் சாப்பிட போகிறேன்னு சொல்லு, உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது, 100% நான் உனக்கு கேரண்டி கொடுக்குறேன்னாரு. உள்ளம் உடைந்து மனதெல்லாம் நொறுங்கி அது சொல்லுது, வேண்டாம் வேண்டாம் ஜெயக்குமார், பொல்லாத சொப்பனை நானும் கண்டேன்னு சொல்லுது. நான் கண்களை மூடிக்கொண்டு ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பித்த உடனே நிறைய எண்ணங்கள் வந்துச்சு. அதெல்லாம் மேற்கொண்டு சாப்பிட 1 கப்பு போச்சு, 2 கப்பு போச்சு, 3 கப்பு போச்சு, அதுக்கு 4 கப்பு போச்சுது. இன்னும் வேணுமாண்ணா? நோ தேங்க்யூ ஸ்னாப். சாப்பிட்டு முடித்தேன். ஹவ் யூ ஆர் ஃபீல் நவ்? இப்போ என்ன ஃபீல் பண்ணுற? ஐ எம் ஆல் ரைட் பாஸ்டர். எஸ், யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நவ் யூ டெலிவர்ட். என்னை ஜோம் பண்ணார். பார்த்தேன், இல்லைன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஐஸ்கிரீம் வாயில் ஒரு சொட்டு எடுத்து வச்சேன்னா உடனே இருமல் வந்துடும், மூக்கெல்லாம் வீங்கிரும். நத்திங் ஹேப்பன், பிகாஸ் எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் எவ்வளவு வல்லமை எனக்குள்ளே தந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டேன். Are you worried about your pain? Are you worried about your problem? Cheer up my sister, cheer up my brother. இன்னைக்கு அதிலிருந்து வெளியே வருவோம். ஆண்டவராலே எல்லாம் முடியும். அதாங்க, தட் ஐடென்டி we have. அதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பலன். அந்த ஆண்டோடைய பலத்தினாலே எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். Praise the Lord, praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 40 ஆண்டுகளுக்கு மேலாக கர்த்தருடைய கிருபை என்னை நிரப்புகிறது. எல்லாத்தையும் சாப்பிட்றேன், ஐஸ்கிரீம் அது கண்டுக்கிறேன், எல்லாம் சாப்பிட்றேன். nothing happened. ஏனென்றால் எனக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமை நான் உணர்ந்து கொண்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், நான் ஏன் இந்த பாடுகள் படுகிறேன் என்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அங்கே ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. ஹல்லேலூயா. உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பவர் கொடுத்துருக்கு, எனர்ஜி கொடுத்துருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், நான் அனுப்புறது நான்ப்பா, சாதாரண ஆள் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். சாதாரண ஆள் கிடையாது, நான் வல்லமையான ஆள் இல்லையா. பெரிய கல்யாண வீடுகளுக்கு கார்டு கொடுக்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பணக்காரங்க வீட்டுக்கு நல்லா விலையுந்த கார் நம்மகிட்ட கொடுப்பாங்க. இதில் போய் கொடுங்க, இன்வைட் பண்ணுங்க, நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு போவோம். ஏன்? நம்ம அழுக்கு ட்ரெஸ் போனால் நம்மளை அனுப்புகிற ஆளுக்கு மதிப்பே இருக்காதுங்க, இல்லைங்களா? யோசித்து பாருங்கள். சில ஆலயத்துக்கு போகிறோம், முன்னாடி கோட்டை போட்டு டையும் கட்டிட்டு இருக்கிறாரு, அவரை பார்த்தாலே பிரசங்கியாரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளோ அழகாக இருக்கார். ஏன்? உள்ளே வருவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், இந்த ஆலயத்திலே வருகிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற மக்கள். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் நம்மை அனுப்புகிறவர் ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தன். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். யாருப்பா? கர்த்தர் அதிலே பிரவேசிக்க போறார். அவர் யார்? மகிமை உள்ளவர், ராஜரீகம் பண்ணுகிறவர். அந்த கர்த்தர் ஒன்று அனுப்புகிறாரு. மோசே எப்படிங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, அற்புத அடையாளங்கள்லாம் இருக்குது, நான் எப்படி போவேன்? நான் ஆண்டவர் சொன்னார், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்கிற யாவே யெகோவா என்கிற சொல்கிற நான் உன்னை அனுப்புகிறேன். I am that I am sent you. உன்னை அனுப்புகிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு அந்த ஆண்டவருடைய வல்லமை அறிந்து இருக்கிறாயா?
99 வயதாயிட்டு ஆபிரகாமுக்கு. அப்படியே கண்ணை உருட்டிட்டு இருக்கான். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தரிசனமாய் சொல்றார், நான் சர்வ பலமுள்ள தேவன், எல் ஷடாய். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவனோடு பேசுகிற சகோதரா சகோதரி, நீ சாதாரண மனுஷனாலே பிடிக்கப்பட்டவன் அல்ல. நீ சாதாரணமான மனுஷீக உறவிலே பிடிக்கப்பட்டவன் அல்ல. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ பலமுள்ள தேவனாலே நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், அனுப்பப்படுகிறவன். அனுப்புகிறது நான் அல்லவா? பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கலாம்? சில ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க சாதாரண மக்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த யூனிஃபார்ம் கொடுத்துருப்பான். உள்ள போனோடனே ஒரு கோட்டை தூக்கி போட்டு, ஒரு ஷர்ட்டை தூக்கி போட்டு, ஒரு டையும் கட்டிட்டு இருந்தான்னா அது குப்பத்து ராமசாமி மாதிரி இருக்கான், ராஜாதி ராஜா வீட்டு புள்ள மாதிரி இருக்கிறான். அப்போ இந்த கம்பெனிஸில் வேலை செய்கிறவங்களுக்கே ஒரு ட்ரெஸ்ஸில் கெட்டப் இருக்குன்னா, ராஜாதி ராஜனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எவ்வளோ இருக்கணும்? யோசித்து பாருங்கள். ஆண்டவர் சொன்னால் சீஷலை அனுப்பும்போது, எப்பா இந்த ஓட்டராண்டி மாதிரி போகாதீங்க. பைபிளை ரொம்ப அழகாக சொல்லுது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் புறப்பட்டு போங்கள். பிரைஸ் தி லார்ட். எல்லா அதிகாரத்துக்கு மேலமான வல்லமை எனக்குள்ள இருக்கு, அதனால் புறப்பட்டு போங்கன்றார். ஏப்பா கொஞ்சம் பார்த்து போங்க, நானே ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப அப்படி அனுப்பலை. ராயல்டி. பிரைஸ் தி லார்ட். ஒரு காட்டுவாசிங்க, திஸ்பியன் என்று சொன்னால் ஒரு காடு, மலை பிரதேசம். அதில் ஒரு மனுஷன் ஆண்டோட வல்லமை பெற்றான். நேராக போகிற ஆகாப் ராஜாட்ட. அது பயங்கரமான கம்பெனி. ஆகாப்புக்கு பின்னாடி ஒரு பேக் போன் வச்சு தெரியுமா? என்ன பேக் போன் பயங்கரமா? ஏசபேல் பயங்கரமானவா. அவள் ஒரு சிமிட்னாலே 1000 பேர் கொல்லுவா. அந்த மாதிரி ஒரு பெண்ணு. அவளை புரிச்சுன்னா ஆகாபு. நேரம் திஸ்பியன் ஆகிய இந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மனுஷனாகி எலியா நேர ஆகாபிட்ட போகிறான். இந்த பைபிளை நீங்கள் வாசித்து பாருங்கள். மாண்புமிகு ஐயா அவர்களே, ஆகாப் அவர்களே, ராஜா, அந்த பேச்சை கிடையாது. அவன் சொல்கிறான், ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பதாக நிற்கிற திஸ்பியனாகிய எலியாவே ஆகிய நான் சொல்லுகிறேன், என்னுடைய வார்த்தையின்படி தேசத்தில் மழை பெய்யாது. அவனை அனுப்பின தேவனுடைய வல்லமையை அறிந்திருந்தான். இன்றைக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு இருக்கிற இந்த பலன் போதும், உங்களுக்கு இருக்கிற இந்த வேலை போதும், உங்களுக்கு இருக்கிற இந்த குடும்பம் போதும், உங்களுக்கு இருக்கிற இந்த பிள்ளைகள் போதும். நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள். உங்களை அனுப்புகிறது தேவனாகிய கர்த்தர். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? சரித்திரங்கள் மாறும். கிதியோனை வல்லமையை எடுத்து உபயோகப்படுத்தி அவனை மேன்மைப்படுத்தின கர்த்தர் இன்றைக்கு உன்னை மேன்மைப்படுத்துவார். அவர் நோக்கி நாம் ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. அடிக்கடி எங்களை குறித்து தவறான எண்ணங்களை வைத்து, ஏன்பா இந்த வாழ்க்கை எனக்கு இப்படி, எனக்கு ஏன் இந்த பலவீனம், எனக்கு ஏன் இந்த பாடுகள், எனக்கு ஏன் இந்த தொலைகளந்து மனம் உடைந்து போயிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதில் நாங்கள் மீள முடியாது, இதிலிருந்து எங்கள் வாழ்க்கை மேலே வர முடியாது என்று கலங்குகிற இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களிலே கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. குடும்பங்களிலே காணப்படுற எல்லா நுகத்தடிகளும் முறிவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து வியாதிகளின் படுக்கை குடும்பத்தை ஆட்சி செய்கிறது அல்லவா, அந்த இருளின் வல்லமைகள் ஒளிவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தொடர்ந்து குடும்பத்திலே சண்டை சச்சரவு குழப்பங்களினாலே குடும்பங்கள் கண்ணீர் வாடுகிற அல்லவா, அந்த குழப்பங்கள் மறைவதாக. குடும்பங்களுக்கு விடுதலை நான் கட்டிடுகிறேன். குடும்பங்களில் ஆரோக்கியம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், புதிய புதிய வாய்ப்புகள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய சந்தோஷத்தினாலே குடும்பங்கள் செழிக்கட்டும். உனக்கு இருக்கிற இந்த பலன் போதுமே, உனக்கு இருக்கிற இந்த வாழ்க்கை போதுமே என்று அனுப்புகிற தேவன் அவளை சாதிக்க இந்த உலகத்தில் வைக்கப் போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. வெற்றி பெற வைக்கப் போகிறீர், அதற்காக நன்றி. உடைய பிள்ளைகளை உடைய கரத்திலே கொடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ ஆசீர்வாதம் இறங்குவதாக. ஆசீர்வதிப்பிறார். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.